ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் கிச்சன் க்ளீனிங் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா, அதுக்கு முன்னாடி ஹவுஸ் க்ளீனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது கிச்சன் க்ளீனிங் தாங்க. என்னோடய கிச்சன் ரொம்ப பெருசுலாம் இல்லை, ரொம்ப சின்ன கிச்சன் தான். அதே மாதிரி ஆர்கனைசர்லாம் பெருசாக எதுவும் இருக்காது. அதனால் என்னோடய கிச்சனில் என்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு நான் எப்படி சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், க்ளீன் பண்ணுறேன், வீட்டில் இருக்க என்னோடய பசங்களை வச்சு எப்படி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு எப்படி ஈஸியாக நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கிச்சனில் உள்ள எல்லா பொருட்களையும் கொண்டு வந்து வெளியில் வச்சுட்டாங்க. அதை நான் மட்டும் வைக்கலை, என்னோடய பசங்களும் சேர்ந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா அன்றைக்கி லீவு. ஸோ லீவுங்கிறதுனால எப்போவுமே லீவுன்னா இந்த மாதிரி க்ளீனிங் வேலைக்கெலாம் பசங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி தான் இன்றைக்கும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. கிச்சனுக்குள்ளே இருக்க எல்லா பொருளையுமே கொண்டு வந்து வெளியில் ஹாலில் வச்சுட்டு ஃபுல்லாக ஒட்டடை அடித்து பெருக்கி எடுத்துட்டேன். இது கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு மேலே ஷெல்ஃப் இருக்கும் இல்லையா, அதாவது லேப்ட் மாதிரி, அதில் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது, சொல்லப்போனால் அதை யூஸே பண்ண மாட்டேன். அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா ஆயில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப டர்ட்டியாக இருந்துச்சுங்க. அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதா எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பெரிய சாமான், அதாவது அந்த லேப்ட் மேலே வச்சுருந்த சாமான்கள் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய பெரிய சைஸுங்க. அது இல்லாமல் பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வரும்போது பக்கெட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த பாத்திரம் எல்லாமே ரொம்ப பெரிய சைஸு. எனக்கு வந்து வீட்டுக்குள்ளே வச்சு வாஷ் பண்ணி எடுக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்பேஸ் கிடையாது. அதனால என்ன பண்ணிட்டேன், எங்களுக்கு வந்து பாத்ரூம் வந்து வீட்டுக்கு வெளியில் தான் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு வந்து போட்டு எல்லா பாத்திரத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. ஏன்னா பெரிய பாத்திரம்னும் போது கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லி வெளில கொண்டு வந்து வாஷ் பண்ணி வெளியிலேயே அடுக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு மற்ற சாமான்கள் எல்லாம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பாக்ஸில் உள்ள மளிகை சாமான் ஐட்டம் எல்லாமே ஒரு கவர்லேயோ பேப்பர்லேயோ போட்டு வைக்கலாம். பட் அது வந்து நம்ம ஒரு வாட்டியும் திறந்து பார்த்தோ, இல்லை அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிற தெரியாது, இல்லை சின்னதாக கிழிஞ்சிருச்சுன்னா கீழே கொட்டிடும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க சின்ன சின்ன பிளேட்டு, கிண்ணம், டிஃபன் பாக்ஸ், அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் எடுத்து என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாமே அதில் கொட்டி வச்சுட்டேன். மற்ற டப்பாலாம் ஒரு பெரிய ட்ரேயில் போட்டு எடுத்துகிட்டு வந்து கிச்சனில் வச்சு தாங்க இதெல்லாம் வாஷ் பண்ணேன். ஏன்னா சின்ன சின்ன டப்பா தானே, ஸோ கிச்சன்லேயே வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி கொண்டாந்து கிச்சன் மேடையிலேயே வச்சு வாஷ் பண்ணிட்டேன். நான் வந்து இந்த ஆயில் ஐட்டம், இந்த டப்பா, இந்த பெரிய பாத்திரம், இது எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு சிலர் வந்து சில விதமான லிக்விட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணல. ரொம்ப ஆயிலாக இருக்க பாத்திரத்துக்கு வந்து துணி சோப்பு தாங்க யூஸ் பண்ணேன். அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், சீக்கிரமாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த சோப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். மற்ற டப்பாலாம் யூஸ் பண்ணுறதுக்கு விம் ஜெல் தான் யூஸ் பண்ணி தேய்ச்சிருந்தேன். ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு, சீக்கிரமாகவும் என்னால் தேய்ச்சி எடுக்க முடிஞ்சிருது. இது எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டேங்க. ஆக்சுவலாக ஒரு சுவாமி கும்பிட்றோம், ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னாலே நம்ம வீட்டில் வந்து பெண்களுக்கு ரொம்ப வேலை ஜாஸ்தி ஆகிடும். ஆனால் அந்த வேலை எல்லாமே நம்ம கடவுள் மேலே ஒரு பாரத்தை போட்டுட்டு நம்ம மனசு ஏற்றுக்கிட்டு, அதாவது ரொம்ப விருப்பப்பட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காதுங்க. ஆக்சுவலாக நமக்கு உடம்பு முடியாது, நமக்கு வந்து ஏதோ ஒரு அழுத்தம் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் சுவாமி விஷயத்தில் மட்டும் நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த எனர்ஜி எங்கேருந்து தான் வரும் அப்படிங்கிறது தெரியாது. நம்ம ஒரே ஆளாக, சில வீட்டிலலாம் வந்து ஹெல்ப்புக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, லேடிஸ் ஒரே ஆள் மட்டும்தான் செய்வாங்க. அப்படி தான் நிறைய விஷயங்களில் நானும் வந்து தனியாகவே நின்று செஞ்சு முடிச்சிருக்கேங்க. அந்த கஷ்டமெல்லாம் செஞ்சு முடிஞ்சு ஒரு நல்ல பலனை வந்து நம்ம அதாவது அடையும் இல்லையா, அந்த டைமில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஒரு மன திருப்தியான ஒரு சந்தோஷம் வரும் பார்த்திங்களா. அதுக்காக எல்லா லேடிஸுமே சொல்கிறேன், கண்டிப்பாக பூஜை வீட்டில் வந்து பூஜை பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச கடவுளை, உங்களுக்கு பிடிச்ச பூஜையை மனமுருகி ரொம்ப சந்தோஷமாக ஏற்று பண்ணுங்கள். கண்டிப்பாக கைமேல் பலன் உண்டு. நான் க்ளீன் பண்ணுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா பெருசாக வெயில் காயலைங்க. அதனால் பெரிய பாத்திரம் மட்டும் வெளியில் வச்சுட்டு மற்ற சின்ன டப்பாங்கள் எல்லாமே ஃபேன் கீழே வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டேன். நல்லபடியாக காஞ்சிடுச்சு. காஞ்ச உடனே மளிகை சாமான் எல்லாத்தையுமே வந்து ரீஸ்டாக் பண்ணி அதாவது எங்கே வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சுட்டேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப செப்பரேட்டாக சொன்னோன்னா ரொம்ப லென்த்தாக போகுங்க. அதனால் ஷார்ட்டாக சிம்பிளாக நான் காமிச்சிருக்கேன், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும்ன்றதுக்காக. கிச்சனை நல்லபடியாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. நம்ம சேனலில் அடுத்தடுத்த க்ளீனிங்
க்ளீனிங் வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஷாப்பிங் வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.